அது யாரா உனக்கு சம்பாதிச்சு கொடுக்க போற ஏமாளி? என் பொண்டாட்டி தான். அப்ப என்கிட்ட நெருங்கி பழகுனாரு, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியமும் பண்ணாரு. அத நம்பிதான் நான் சத்யா கூட பழகுனேன். கொஞ்ச நாளாவே நான் போன் பண்ணா சத்யா போன் எடுக்கதே இல்ல. அதான் காலேஜ் டூர் முடிஞ்சதும் வீட்டுக்கு போகாம நேரா இங்க வந்தேன். அப்ப கூட அவர் என்ன ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிருப்பான்னு நான் யோசிக்கவே இல்ல. இங்க வந்தப்போ நீங்கெல்லாம் சத்யாக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இனிமே எதுக்கு வாழணும்னு தோணுச்சு. அதான் செத்துடலாம்னு நினைச்சு தலைவலிக்கு மருந்து வாங்க போற மாதிரி போய் தூக்க மாத்திரை வாங்கிட்டு வந்தேன். ஏன் துரதிர்ஷ்டம், சாகிறதுக்கு கூட எனக்கு கொடுத்து வைக்கல. யார் என்ன சாவு பத்தி நினைக்க வச்சாரோ அவரை என்ன காப்பாத்தி தொலைச்சிட்டாரு. தப்புதான். நீ இப்படி என் தலையை கழுத்துக்கு போடுவேன் தெரிஞ்சுதா சத்தியமா உன்னை காப்பாத்திருக்க மாட்டேன். கவலைப்படாதீங்க சத்யா, நீங்க என்ன விட்டுட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என்ன உங்க யாராலையும் காப்பாத்த முடியாத மாதிரி எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போய் நான் என் கதையை முடிச்சுக்கிறேன். திவ்யா, நீ என்ன முடிக்கிறது? நானே போ கதையை முடிச்சிடும் உன்ன. சத்யா, நீயாவது நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இவையே இப்படி என் மேல அப்பண்டமா பழிய போறான்னு எனக்கு தெரியல. சத்தியமா சொல்றேன், எனக்கு இவளுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. சத்யா, ஒரு பொய்யை எத்தனை முறை அழுத்தி சொன்னாலும் அது உண்மையாயிடாது. ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணா பொய் சொல்லுவா, ஆனா இந்த மாதிரி விஷயத்துல பொய்யே சொல்ல மாட்டா. என் தங்கச்சி சொன்ன மாதிரி நீதான் இவளை ஏமாத்திருக்க. இல்ல பாரு அனி, என்ன நீ? உன் வாயால இன்னொரு தடவை அண்ணின்னு கூப்பிடாத. நான் உங்களை அண்ணிய பாக்கல அம்மாவை பாக்குறேன்னு சொல்லிட்டு என் தங்கச்சி வாழ்க்கைய நாசம் பண்ண துணிஞ்சிருக்கனா? நீ என்ன வேணும்னாலும் பண்ணுவ சாமி. ஐயோ அப்படிலாம் இல்ல. பாரி, இவங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாம உனக்கும் சத்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம். இப்ப என் தங்கச்சிக்காக பேசுறதா இல்ல உனக்காக பேசுறதான்னு தெரியல. நீதான் இதுக்கு ஒரு நல்ல பதில சொல்லணும். உன்னை கெஞ்சு கேக்குறம்மா, தயவு செஞ்சு என் தங்கச்சி வாழ்க்கையை பறிச்சிடாத. இல்லக்கா, நான் யார் வாழ்க்கையும் பறிச்சுக்க மாட்டேன். உங்க சத்யாவ நீங்களே வச்சுக்கோங்க. பாரி பாரி, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இல்ல அவ சொல்றதெல்லாம் சந்தோஷம் தானே? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், இந்த ஜென்மத்துல பாரிதான் எனக்கு மனைவி. அவ மட்டும் இல்லன்னு ஆயிடுச்சுன்னா கடைசி வரைக்கும் நான் தனியா இருப்பேனே தவிர வேற யார் கூடவும் என் வாழ்க்கையை நான் நினைச்சுக்க மாட்டேன். சத்யா,
பாரி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல சந்தியா, பாரி, நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. அவரை முதல்ல இங்க இருந்து போக சொல்லு. நீ இப்ப அவரை போக சொல்ல போறியா இல்லையா? இல்ல, என்னமோ இருக்கு. எனக்கு தெரியாத உன்னை பத்தி. எப்பவும் வீட்டுக்கு வந்ததும் கை கால் முகம்லாம் கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தான் மத்த வேலையே பாப்பேன். ஆனா இன்னைக்கு என்னடானா வந்தா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க. அதை விட முக்கியமான விஷயம், என்ன பார்த்தும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம அப்படியே கப்பல் கவர்ந்த மாதிரி உட்கார்ந்துருக்க. என்னமோ பிரச்சனை இருக்கு. என்னாச்சு? ஆபீஸ்ல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்னாச்சு? ஏன் அழற? யாருக்காவது ஏதாவது, சத்யாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? அவரே சரியில்லையோன்னு சந்தேகமா இருக்குடி. அழாத பாரி. என்ன சொல்ற? சத்யாவை பத்தியா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. ஐயோ, என்னால கூட தான் நம்ப முடியலடி. ஆனா துர்காக்காவோட தங்கச்சி சத்யா அவளை ஏமாத்திட்டாருன்னு சொன்னதை என் காதால நான் கேட்டேன்டி. அப்ப கூட அவர் என்ன ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சிருப்பான்னு நான் யோசிக்கவே இல்லை. பாரி, இவங்க 2 பேருக்குள்ள இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியாம உனக்கும் சத்யாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம். இப்ப என் தங்கச்சிக்காக பேசுறதா இல்ல உனக்காக பேசுறதான்னு தெரியல. இல்ல பாரி, நீ ஏதோ குழப்பத்துல இருக்க. அதான் இப்படி எல்லாம் தப்பு தப்பா யோசிக்கிற. சத்யா ஒரு பொண்ணை ஏமாத்திருப்பாருன்னு என்னாலயே நம்ப முடியலையே. நீ எப்படி நம்பின? பாரி, வாங்க, உள்ள வாங்க. பாரி, நான் யார்கிட்டயும் பேச தயாரா இல்ல. அவரை முதல்ல இங்க இருந்து போக சொல்லு. நீ இப்ப அவரை போக சொல்ல போறியா இல்லையா? நான் பாரி கிட்ட பேசணும். இவதான் ரொம்ப கோவமா இருக்காளே. ப்ளீஸ்ங்க, பாரி என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்திருக்காங்க. நான் பேசினாதாங்க சரியாகும். பாரி, ப்ளீஸ் பாரி, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் யார் கூடயும் பழகவும் இல்லை, நான் யாரையும் ஏமாத்தவும் இல்லை. நான் அப்படிலாம் கேவலமா நடந்துக்க மாட்டேன் பாரி. அதையும் நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் போதும். இப்போ நீங்க வெளியில போறீங்களா இல்ல நான் வெளியில போட்டுமா? சந்தியா, சந்தியா, அவர் போறாரா இல்லையான்னு கேளு. எதுக்கடி இவ்வளவு கோவப்படுற? அவர் என்னதான் சொல்றாருன்னு கொஞ்சம் பொறுமையா தான் கேளு. நான் எதையுமே கேட்க தயாரா இல்ல. நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கணும். முதல்ல அவரை போக சொல்லு, இல்ல நான் இந்த விட்டு விட்டு வெளியே போயிடுவேன். வேணாம் பாரி, நானே போறேன். நீ நீ தப்பா நினைக்கிறதோ, நான் சொல்றத காது கொடுத்து கேட்காம என்ன இப்படி விரட்டுறதும் கூட எனக்கு வருத்தமா இல்லை பாரு. இப்ப நீ நடந்துக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு கண்டிப்பா உனக்கு ஒரு நாள் புரியதான் போதும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா உனக்கு புரியுற அன்னைக்கு, இந்த நாளுக்காக என்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டு விரட்டினதுக்காக நீ வேதனைப்பட்ட அழுவியே நினைச்சாதான் என் மனசுக்கு வருத்தமா இருக்கு பாரு. ஒண்ணு மட்டும் மறந்துடாத, அன்னைக்கு உன் கண்ணுல இருந்து வரப்போற கண்ணீருக்கு சத்தியமா நான் காரணம் இல்ல. நான் சொல்றது எதையும் கேட்கறது இல்லைன்னு உன் மனசையும் காதையும் அடைச்சு வச்சிருக்கியே, அந்த பிடிவாதம் தான் காரணம்.
நான் போறேன். ஏன் பாரு இப்படி பண்ண? பாவம் சத்யா ரொம்ப வேதனையோட போறாரு. சந்தியா, என்ன தயவு செஞ்சு தனியா விடு. Laska emo emo ayast aslibe ஏய் ahaba bolinga cinta cinta இப்ப டிவி ஆஃப் பண்ண போறியா இல்லையா? love ishta prema pyara pyara ஒரு காதல் வந்த மேலே. நான் சத்யா கூட நெருங்கி பழகவும் இல்ல, அவன் என்னை ஏமாத்தவும் இல்ல. எல்லாமே ஐஎஸ்ஐ முத்திர குத்துன போய். இப்ப எதுக்கு டிவி ஆஃப் பண்ண? இந்த வீட்ல டிவி பார்க்க கூட சுதந்திரம் இல்லையா? ரிமோட் கூட. ஏய் இப்ப டிவி பார்க்கறது உனக்கு முக்கியமா? எப்படி எதுவுமே நடக்காத மாதிரி இப்படி கேஷுவலா உட்கார முடியுது? ஐயோ, வேற என்னக்கா பண்ண சொல்ற? முக்காடு போட்டுட்டு மூலையில உட்கார்ந்து அழ சொல்றியா? இல்ல நேத்து ராத்திரி செஞ்ச மாதிரி தூக்க மாத்திரை வாங்கிட்டு வந்து முழுங்க சொல்றியா? அந்த எண்ணத்தை நான் நேத்தோட மாத்திக்கிட்டேன். ஆமா, நான் சாவற அளவுக்கு இப்ப என்ன பெருசா நடந்துருச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி சத்யாவோட கொஞ்சம் எல்லாம் மீறி நடந்துக்கிட்டேன், அவ்வளவுதானே? அவ்வளவுதானா? ஏண்டி எனக்கு கேட்கும் போது ஈரக்குள்ள பதறுது. குடும்ப மானத்தை குழி தோண்டி புதைச்சிட்டுமேனு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லாம் மீறி பழகிட்டேன்னு சர்வ சாதாரணமா சொல்றேன்னா உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருக்கணும்? சும்மா கடந்து குதிக்காதக்கா. நான் ஒன்னும் எவன் கூடயே பழகலையே, என்ன கட்டிக்க போறவன் கூட தானே பழகுனேன். அக்கா என்ன குறை சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு அக்காவா லட்சணமா ஆக வேண்டியதை பாரு போ. என்னக்கா அதிர்ச்சியா இருக்கா? என்ன அப்படியே கழுத்தை நெரிச்சு கொள்ளணும்னு ஆத்திர ஆத்திரமா வருமே. கூல் கூல் கூல், ரொம்ப டென்ஷன் ஆகாத. அக்கா உனக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? நான் சத்யா கூட நெருங்கி பழகவும் இல்ல, அவன் என்னை ஏமாத்தவும் இல்ல. எல்லாமே ஐஎஸ்ஐ முத்திர குத்துன போய். எதுக்கு இவ்வளவு பெரிய பொய்ய சொன்ன? உன் பேச்சு நம்பி நான் சத்யாவை கேவலமா நினைச்சிட்டேன். அவ்வளவுதானே, அத ரப்பர் போட்டு அழிச்சிடு. ஏய், நான் அழிக்கிறது இருக்கட்டும், நீ எதுக்கு இப்படி ஒரு நாடகத்தை ஆடுன? கல்யாணம் பண்ணிக்கதான். எஸ், சத்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்பெஷல் நாடகத்தையே ஏற்பாடு பண்ணினேன். அடி பாவி, ஓ மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க பெரியவங்களே பேசி நடத்தி வச்சிருப்போமே. அதை விட்டுட்டு இப்படி தலைய சுத்தி மூக்க தொடுற மாதிரி எதுக்கடி இந்த வேண்டாத வேலை உனக்கு? நீ அவன் பேரை மட்டும் கெடுக்கலடி, உன் பேரையும் சேர்த்து கெடுத்துக்கிட்ட. யானை தான் தலையிலேயே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி உன் வாழ்க்கைய நீயே நாசம் பண்ணிக்கிட்ட. இப்படி அபாண்டமா பொய் சொல்லி அவனை பிளாக்மெயில் பண்ணி இப்படி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே, ஒரு நிமிஷம் இதுக்கு சத்யா சம்மதிப்பானான்னு யோசிச்சு பாத்தியா? ஊர் உலகத்துக்கு பயந்துகிட்டு அப்படியே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவன் உன் கூட சந்தோஷமா வாழ்ந்துருவானா? உன்னை பாக்குற ஒவ்வொரு நிமிஷமும்
இவ என்ன ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு அவன் நினைச்சுக்க மாட்டா? அக்கா, அவனோட சம்மதமோ சந்தோஷமோ எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு சத்யா வேணும். நான் சத்யாவோட சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். அக்கா, எனக்கும் சத்யாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையை மட்டும் நீ பாரு. அவன் கூட எப்படி நான் சந்தோஷமா குடும்பம் நடத்தணும்னு எனக்கு தெரியும். முடியாதுடி. நீ என் கூட பிறந்தவளா இருக்கலாம். ஆனா சத்யா என் வயித்துல பொறக்கலையே தவிர எனக்கு அம்மா ஸ்தானத்தை கொடுத்தவன். எப்ப அவன் தப்பு பண்ணலன்னு ஓ வாயில இருந்தே வந்துருச்சோ, இனிமே அவனே சம்மதிச்சா கூட நான் அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். பாவம் சத்யா காலையில போகும்போது யாருமே அவனை புரிஞ்சுக்கலேன்னு கவலையோட போனான். நான் கூட அவனை திட்டிட்டேன். இப்பவே போன் பண்ணி அவன்கிட்ட உண்மையை சொல்றேன். சபாஷ், அண்ணினா இப்படிதான் இருக்கணும். உன் முடிவை நீ சொல்லிட்ட, என் முடிவை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா போன் பண்ணு. ஒரு நிமிஷம்.